அப்படின்னா உங்க ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிற பூஸ்ட் என்ன அப்படின்னா, இவ்வளோ 6 வருஷ காலமா ஜெபம் பண்ணது இந்த 7வது வருஷத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, என் அண்ணன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. நான் ஒன்னும் வற்புறுத்தல, நான் ஒன்னும் எங்க அண்ணனுக்கு வானான்னு கூப்பிடல. அவங்களா மனம் திரும்பி அவங்களா என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு நேரத்துல கர்த்தர் தொட்டாருன்ற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னும் போது நான் எதுவுமே சொல்ல, ஆண்டோடைய விஷயங்கள், ஆண்டோடைய மகத்துவங்களை அவர் எப்பேற்பட்டவர்ன்றது அண்ணா கிட்ட சொன்னேன். உடனே அவங்க சொன்னதை ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னை வேலை ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எங்க அண்ணன் யாரு அப்படின்னா, நான் வந்து இயேசுவை மட்டும் ஏத்துக்கிட்டா செத்துருவேன் அப்படின்னு சொல்லி எங்ககிட்டயும் சொல்லியிருக்காங்க. நாங்க எவ்வளவுதான் ஆண்டவரை பத்தி சொன்னாலுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வெறுப்பு அதிகமா அள்ளி தெளிச்சவங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எந்த மனிதனாலையும் ஒரு மனுஷனை மதம் மாற்ற முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த புள்ளக்குள்ள வரும்போது தானா அந்த மனம் மாறுமே தவிர எந்த ஒரு விஷயத்துல மதமானது மாற்றப்படாதுங்க. இது லைசன்ஸ் சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எங்க அண்ணனுக்கு நடந்த ஒரு விஷயத்த பெரிய ஒரு மிராக்கல் நடந்தது. எங்க அண்ணன் இந்த 14/7/24 நீங்க